ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்டி ஜெஸ்ஸி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நட்பு பற்றிய கட்டுரை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போ கட்டுரை எழுத ஸ்டார்ட் பண்ணாலும், எக்ஸாமுக்காக இருக்கட்டும் இல்லை காம்படிஷனுக்காக இருக்கட்டும், எழுத ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பொருளடக்கம் இல்லைன்னா குறிப்பு சட்டகம் தலைப்பு போட்டு நீங்கள் என்னென்ன டாபிக்ஸில் இந்த கட்டுரையெல்லாம் கொடுக்க போகிறீங்களோ, இந்த கட்டுரையில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கொடுக்க போகிறீங்களோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன தலைப்புகள் எழுத போகிறீங்களோ, இப்போ முன்னுரை, நட்பின் சிறப்பு, இந்த தலைப்புகளெல்லாம் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க் கம்பல்சரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? நட்பு பற்றிய கட்டுரை, பொருளடக்கம் இல்லைன்னா குறிப்பு சட்டகம் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். முன்னுரை, நட்பின் சிறப்பு, நட்பு நிழலை போன்றது, நட்பின் வகைகள், முடிவுரை. முன்னுரை: மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசையில் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசையில் நண்பர்களை சேர்ப்பதில் தவறுகள் எதுவும் இல்லை. வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் கிடைப்பது வாழ்நாளின் பெரிய பாக்கியமாகும். நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சாதி, மதம் பார்க்காமல் நம்முடன் பயணிக்க கூடியவர்கள். நம்மை சுற்றி பல பேர் இருந்தாலும் நாம் எல்லோரையும் நண்பர்களாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு சிலரைத்தான் நண்பர்களாக ஏற்றுக்கொள்கிறோம். அதிலும் சிலரை மட்டும் நெருங்கிய நண்பர்களாக சேர்த்துக் கொள்கிறோம். அவர்களிடம் மட்டுமே நமது வாழ்க்கை ரகசியங்களை கூறி மனதில் ஆறுதல் பெறுகிறோம். நட்பின் சிறப்பு: நாம் ஒரு முறை ஒருவரோடு நட்பு கொண்டால் அவர்களை விட்டு பிரிதல் என்பது கூடாது. அவர்களிடம் நீங்கள் எந்த குறையை கண்டாலும் அவர்களிடமிருந்து பிரிவதை தவிர்த்து அவர்களை திருத்தி நல்வழியில் கொண்டு செல்ல வேண்டும். இதுவே நட்பிற்கு சிறப்பு. நட்பில்லா மனிதன் என்றால் அவனொரு மனிதன் இல்லை. நட்புக்கே உயிரை தந்தால் அவனை போன்று புனிதன் இல்லை. வழி தவறும் போது அன்புடன் எடுத்துரைத்து ஒருவரை நல்வழிக்கு கொண்டு செல்வதே நல்ல நட்புக்கு இலக்கணமாகும். நட்பு என்னும் சொல் சிநேகம் அல்லது தோழமை என பொருள்படும். நட்பு நிழலை போன்றது. நட்பானது நாம் எங்கு சென்றாலும் கூடவே வரும். ஒரு மனிதனின் நட்பு எங்கு ஆரம்பம் ஆகிறது என்றால் அவன் வசித்து வரும் வீட்டிலிருந்து தான் என்று கூறலாம். சிறுபிள்ளை முதல் நட்பு வீட்டிலிருந்து தான் தொடங்குகிறது.
பிறகு அச்சிறுவன் பள்ளிப் பருவம் அடைந்தவுடன் அச்சிறுவனுடைய நட்பு விரிவடைகிறது. அச்சிறுவன் மேலோங்கி வளர வளர பலதரப்பட்ட நட்பு அவனுக்கு கிடைக்கிறது. நட்பு கிடைப்பது எளிது. ஆனால் அந்த நட்பை விட்டு பிரிவது மிக மிக அரிது. ஒருவரிடம் நாம் நட்பு கொண்டு சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிந்து விட்டாலும் அந்த நட்பு எக்காலத்திலும் மறக்க முடியாது. நல்லவர்களிடம் கொள்ளும் நட்பு நமக்கு பல வழியில் நன்மைகளை கொண்டு சேர்க்கிறது. தீயவர்களிடம் கொள்ளும் நட்பு நம்மை தீய வழியில் கொண்டு சென்று நமது வாழ்க்கையே பாழாக்கிவிடும். மேலும் தீயவர்களிடம் கொள்ளும் நட்பு நீண்ட நாள் நிலைக்காது. நட்பின் வகைகள். நட்பானது மூன்று வகையாக பிரித்துள்ளனர். அவை தலை நட்பு, இடை நட்பு, கடை நட்பு ஆகும். தலை நட்பு என்று சொல்லக்கூடியது முதல் நட்பாகும். அது மனதாலும் ஒருவருடைய செயலாலும் ஏற்படக்கூடிய நட்பாகும். இடை நட்பு என்பது உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு வெளியில் நல்லவர்கள் போன்று பேசக்கூடிய நட்பு வகையை சார்ந்ததாகும். கடை நட்பு என்பது தன் நண்பனுக்கு பல தீய எண்ணங்களை செய்ய தூண்டும் நட்பாகும். இந்த நட்பானது நீண்ட நாள் நிலைக்காது, விரைவில் அழிந்துவிடும். முடிவுரை. திருக்குறளில் வள்ளுவர் நட்பிற்காகவே நிறைய அதிகாரங்களை எழுதி பெருமை சேர்த்துள்ளார். வெறும் வாயால் சிரித்து பேசி மகிழ்வது மட்டும் நட்பு என்று சொல்லிவிட முடியாது. இருவருள் ஒருவர் நெறி கடந்து செல்லும் போது இன்னொருவர் முற்பட்டு எடுத்துரைத்து திருத்துவதே ஆகும். முகம் மட்டும் மலர நட்பு கொள்வது நட்பாகாது. அன்பால் உள்ளமும் மலருமாறு நட்பு கொள்வது உண்மையான நட்பாகும். அதாவது ஒருவனுடைய குணத்தையும் குடிப்பிறப்பையும் குற்றத்தையும் குறைவற்ற சுற்றத்தையும் ஆராய்ந்து அவனோடு நட்பு கொள்ள வேண்டும். பொய்யான நட்பு கொள்ளும் நண்பர்களை விட்டுவிட வேண்டும். நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.